ராணிப்பேட்டை ஆற்காடு அடுத்த முப்பந்தொட்டியைச் சேர்ந்தவர் இளங்கோ. எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்தார். மது பழக்கத்திற்கு அடிமையானவர். போதையில் குடும்பத்தில் உள்ளவர்களை அடிக்கடி தொந்தரவு செய்துள்ளார். சில நாட்களுக்கு முன் தனது அத்தை மகன் தனுஷை மிரட்டியுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பதிலுக்கு தனுஷும் கத்தி எடுத்தார். சொந்த மச்சான் என்றும் பார்க்காமல் வெட்டி விடுவேன் என எச்சரித்தார். இதுகுறித்து இளங்கோ தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. குடும்ப பிரச்சனை என்பதால் போலீசார் எச்சரித்து அனுப்பிவிட்டனர். தன் மீது புகார் கொடுக்கப்பட்டதால் தனுஷ் ஆத்திரத்தில் இருந்தார். இளங்கோவை தீர்த்து கட்ட வேண்டும் என முடிவு செய்தார். வீட்டின் பின்புறம் கொட்டகையில் தூங்கிய அவரை துடிக்க துடிக்க கத்தியால் குத்தி கொன்றார். சத்தம் கேட்டு இளங்கோவின் தாய் லட்சுமி ஓடி வந்தார். அக்கம்பக்கத்தினர் வருவதற்குள் தனுஷ் தப்பி சென்றான். இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த இளங்கோ ஸ்பாட்டிலேயே இறந்தார். உடலை மீட்ட போலீசார் வேலூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து ஆற்காடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பி ஓடிய தனுஷை தேடி வருகின்றனர். தனுஷ் மீது ஏற்கனவே வழிப்பறி, கொலை, கொள்ளை வழக்கு நிலுவையில் உள்ளது. முன்விரோதம் காரணமாக அத்தை மகனை மச்சானை வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.